அனைத்து சிகிச்சைகளுக்கும் ஒரே இடத்தில் மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் பாரதி இன்ஃபினிட்டி மருத்துவமனை, வளர்நகர் பின்புறம், மதுரை திருச்சி 4 வழி சாலை, இழந்தைக்குளம், மதுரை. மேலும் தகவலுக்கு 0452353111. மணிகண்ட பிரபு, இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு அப்படிங்கிறது நடக்க இருக்கு. எந்த அளவுக்கு அந்த இடம் தற்போது பக்தி மனம் கமழ இருக்குது, அங்க இருக்கக்கூடிய நிலை குறித்து இன்னும் சற்று நேரத்தில் பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள இருக்கிறார். சரியாக 5:45 மணி தொடங்கி 6:05 மணிக்கு இந்த வைபவம் மிக கோலாகலமாக உற்சாகமாக நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே கள்ளழகரை காணுவதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் மதுரை வைகை ஆற்றின் இரு கரைகளிலுமே காத்து கிடக்கிறார்கள். தற்போது அழகர் வைகை வடகரை பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறார். பச்சை பட்டுடுத்தி ஆண்டாள் சூடி கொடுத்த மலர் மாலையை அணிந்து கொண்டு அழகர் தற்போது மதுரை வைகை வடகரை பகுதியில் இருக்கக்கூடிய மண்டகப்படிகளில் எழுந்தருளி இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டில் வைகை ஆற்றை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக மதிச்சியம், பேச்சியம்மன் படித்துறை, கோரிப்பாளையம், அதே போல தேவர் சிலை பகுதிகளில் லட்சக்கணக்கான மக்கள் குவிந்திருக்கிறார்கள். கோவிந்தா நாராயணா கோஷங்கள் முழங்க நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி என்பது எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாகவே காட்சியளிக்கக்கூடிய ஒரு நிலைதான் தற்போது இங்கே இருக்கிறது. அழகர் பெருமான் சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி அழகர் மலையில் தொடங்கிய நிலையில் கடந்த 10ஆம் தேதி அழகர் மலையை விட்டு மதுரை மாநகருக்கு கள்ளழகர் புறப்பட்டார். நேற்றைய தினம் தல்லாகுளத்தில் எதிர் சேர்வை மிக கோலாகலமாக நடைபெற்றது. இந்த திருவிழாவை பொறுத்தவரை ஒரு பாரம்பரிய பண்பாட்டு பெருவிழா என்றே சொல்லலாம். திருமலை நாயக்கர் காலத்தில் சைவ வைணவ ஒற்றுமையை எடுத்துக்காட்டும் விதத்தில் மீனாட்சி அம்மன் திருக்கோவிலினுடைய சித்திரை திருவிழாவும் அழகர் கோவிலினுடைய திருவிழாவும் என்பது ஒன்றிணைக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சி என்பது பாரம்பரியமாக கிட்டத்தட்ட 600-700 ஆண்டு பாரம்பரியமாக சித்திரை திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்போது நிகழ்ச்சி தொடங்க இருப்பதாக விழா ஏற்பாட்டாளர்கள் அங்கே அறிவித்திருக்கிறார்கள். கோவிந்தா நாராயணா முழக்கங்களை எழுப்பி அழகரை வரவேற்க தயாராக இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி, மதுரை எம்பி சு வெங்கடேசன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள், அதே போல உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என ஏராளமானோர் மதுரை ஆழ்வார்புரம் திடலில் காத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அழகரை வரவேற்பதற்காக எழுத்தாணிகார தெருவில் இருந்து வீரராக பெருமாள் வெள்ளி குதிரையில் எழுந்தருளி இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அழகர் வைகை ஆற்றுக்குள் தன்னுடைய குதிரையின் மூலமாக ஆற்றுக்குள் இறங்க இருக்கிறார். அழகரை எதிர்கொண்டு வீரராக பெருமாள் வரவேற்க இருக்கிறார். வைகை ஆற்றை சுற்றி 3 முறை அழகர் வலம் வர இருக்கிறார். இதுக்கு காரணமே ஒரு சுவாரஸ்யமான பின்னணி இருக்கிறது. தன்னை காண காத்து கிடக்கின்ற பக்தர்களை தானே தேடி வந்து 3 புறங்களிலும் சுற்றி வந்து பக்தர்களை பார்ப்பதுதான் இதனுடைய பிரதான ஐதீகமாக இருக்கிறது. இதனை தொடர்ந்து இங்கிருந்து 12 அப்படியே மதுரை தனிச்சியம், அதாவது மதிச்சியம் பகுதியில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கடந்து சென்று ஒவ்வொரு மண்டகப்படிகளாக எழுந்தருளி ராமராயர் மண்டபத்தில் மிகப்பெரிய தீர்த்தவாரி நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. அதனை தொடர்ந்து வண்டியூர் செல்ல இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு பகுதிகளிலுமே இன்று அழகருக்கான நிகழ்ச்சிகள், ஏராளமான நிகழ்ச்சிகள் இருக்கிறது. மதுரை மட்டுமல்லாது தென் மாவட்டம், அதே போல தமிழகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் அதிக அளவில் மதுரைக்கு வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே தெற்கு ரயில்வே சார்பில் சிறப்பு ரயிலும் இந்த கள்ளழகர் சித்திரை திருவிழாக்காக முதல் முறையாக இயக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல 7000 காவல்துறையினர் மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல கள்ளழகருடனே கிட்டத்தட்ட 50 காவல்துறையினர் கூடவே வருகிறார்கள். தற்போது அந்த பிரதான கொடிகளாக இருக்கக்கூடிய அனுமார் நாம கொடிகள், அவருடைய திருக்குடைகள் தற்போது வைகை ஆற்றுக்குள் வந்திருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் அழகர் வைகை ஆற்றுக்குள் இறங்க இருக்கிறார். சகல கோலாகலங்களுடன், குறிப்பாக அவர் அதிர்வேட்டு முழங்கதான் மதுரை அழகர் மலையிலிருந்தே புறப்பட்டார். இங்கு நாராயணா கோவிந்தா என்ற கோஷங்கள், அதிர்வேட்டுக்கள் முழங்க இன்னும் சற்று நேரத்தில் இறங்க இருக்கிறார். இந்த திருவிழா என்பது மிகப்பெரிய பண்பாட்டு பெருவிழா, மிகப்பெரிய பாரம்பரிய பெருவிழா என்பதற்கு இங்கு கூடியுள்ள மக்களே சாட்சிகளாக இருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, பல லட்சக்கணக்கான பக்தர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த வினாடி இன்னும் சற்று நேரத்தில், இன்னும் சில நிமிடங்களில் நடக்க இருக்கிறது. அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் அந்த நிகழ்வை காண்பதற்காக பல லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு குழுமியிருக்கிறார்கள். தற்போது திரையிலும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் நேரலையில் பார்த்து வருகிறார்கள்.
அனைத்து சிகிச்சைகளுக்கும் ஒரே இடத்தில் மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் பாரதி இன்ஃபினிட்டி மருத்துவமனை வளர்நகர் பின்புறம் மதுரை திருச்சி 4 வழி சாலை இழந்தைக்குளம் மதுரை. மேலும் தகவலுக்கு 0452353111.